அடடா, மால்தீவ்ஸ்ல வந்து என்னதான் பூ பறிச்சிட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க. இந்த அமெரிக்கா கனடால இருக்கிற தமிழ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இந்த கருவேப்பிலை முருங்கை இலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மால்தீவ்ஸ்ல அப்படி கிடையாது. முருங்கை இலை, கருவேப்பிலை, இந்த பச்சளை, திப்பிலி இதெல்லாமே கூட கிடைக்கும். அப்படியே ரோட்ல நிக்குன்னு பறிக்க கூடாது. அத்தியாவசியத்துக்கு தேவைன்னா கேட்டு பறிச்சுக்கலாம். அப்படிதான் நான் இந்த பூவையும் பறிச்சுக்கிட்டேன். உங்கள நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்கிற நேரம் இதை நம்ம ரெக்கார்ட் புக்ல ஒட்டி இருப்போம். அந்த கிளைட்டோரியா தான். இத ரோட்டோரத்துல பார்த்த உடனே இதுக்கு யூசஸே கிடையாதுன்னு நினைச்சிடாதீங்க. இதை வச்சுதான் டீ போட போறேன். இதுக்கு நிறைய பயன்கள் இருக்கு. அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துருங்க. கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படியே 2 சொட்டு லெமனை பிழிஞ்சு ஊத்தீங்கன்னா இது கலர் வந்து அப்படியே பர்பிள் கலர்ல மாறிடும். தேவைன்னா 1 ஸ்பூன் தேன் விட்டுக்கோங்க, கொஞ்சம் சுவையா இருக்கும். இதுக்கு நிறைய பேர் உண்டு. கிளைட்டோரியா, பட்டர்ஃபிளை பீ பிளான்ட், அப்புறம் சங்கு புஷ்பம். எங்க ஊர்ல இதை காக்கலோன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், அப்புறம் டைஜஷன், அப்புறம் பிளட் பிரஷர் லோவர் பண்றது, இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே இது நல்லதான்.